கடலூர் அருகே சட்டவிரோத கரு கலைப்பில் ஈடுபட்டு வந்த போலி டாக்டர் தம்பதி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், விவரங்களை பதிவு செய்யுங்க. கடலூரில் போலி கருக்கலைப்பு போலி மருத்துவமனை வைத்து கருக்கலைப்பு செய்த ஒரு 6 பேரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனை இணை இயக்குநராக பணிபுரிகிற மணிமேகலைக்கு அவர்களுக்கு புதுப்பாளையம் பகுதியில் ஒரு நர்சிங் இன்ஸ்டிடியூட்டில் மருத்துவ படிப்பு படிக்காமல் சிவகுருநாதன் உமா மகேஸ்வரி என்கிற தம்பதியர்கள் போலி மருத்துவராக செயல்பட்டு வருவதாகவும் கருக்கலைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் வைத்திருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களுக்கு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் இணை இயக்குனர் உமா மணிமேகலை புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் போலீசார் மற்றும் மகளிர் நிலைய காவல் நிலையர்கள் அந்த இடத்திற்கு சோதனை மேற்கொண்டதில் அந்த இடத்தில் கருக்கலைப்பு சாதனங்கள், மாத்திரைகள், சிரஞ்சிகள் மற்றும் கருக்கலைப்புக்கு பயன்படுத்தப்படும் கையுறைகள் இருந்ததை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் மேற்படி சிவகுருநாதன் மற்றும் உமா மகேஸ்வரி ஆகியோர்கள் மருத்துவ படிப்பு படிக்காமல் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வருவது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சிவகுருநாதன் மற்றும் உமா மகேஸ்வரியை அவங்க 2 பேரும் தம்பதியினரை கைது செய்தனர். மேலும் இவர்களுக்கு உதவியாக இருந்த புதுப்பாளையத்தைச் சேர்ந்த சட்டவிரோத கருக்கலைப்பில் ஈடுபட்ட மூர்த்தி என்பவரும், அதே போல் பண்டுட்டியைச் சேர்ந்த வீரமணி என்பவரும், அதே போல் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த தங்கம் என்பவரும், அதே போல் ஆனந்தவேல் என்பவரும் இந்த இதில் கைது செய்யப்பட்டனர். இந்த உமா மகேஸ்வரியும் சிவகுருநாதனும் தம்பதியினராக இருந்து இந்த கருக்கலைப்பு மையத்தை செயல்படுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. இது குறித்து தற்போது போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் யார் யார் ஈடுபட்டு உள்ளார்கள் மற்றும் வேறு யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற அடிப்படையிலும் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கருக்கலைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட செவிலியர் ஒருவரும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவ விற்பனை பிரதிநிதியும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது மருத்துவ வட்டாரங்களில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேற்கண்ட விசாரணை என்பது முடிவில் தான் இன்றும் யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வரும் என காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.